சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். இயற்கை எழில் கொஞ்சம் மாஞ்சோலையில் பெருமழை ஏற்படுத்திய தாக்கம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை முடக்கியுள்ளது. மலைப்பாதை சிதைந்து போனதால் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டு மக்கள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கனமழை பாதித்த மாஞ்சோலைக்கு முதலாளாய் சென்றுள்ளது புதிய தலைமுறை. புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக அறியப்படும் மாஞ்சோலையை சுற்றி பார்க்க வேண்டும் என்பது பலரின் கனவு. எழில் சூழ்ந்து இயற்கை அழகியலோடு காட்சியளிக்கும் மாஞ்சோலையின் தற்போதைய நிலை அங்கு வசிக்கும் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த வாரம் கொட்டிய கனமழையால் மாஞ்சோலைக்கு செல்லும் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு ஆங்காங்கே சேதமடைந்து காணப்பட்டது. சாலைகள் மோசமானதை அடுத்து பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் 1.5 மணி நேரத்தில் கடக்க வேண்டிய 42 கிலோமீட்டர் தூர மலைப்பாதையை கடக்க தற்போது 5 மணி நேரமாகிறது. சாலையை தற்காலிகமாக சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்காலிகமாக சாலைகளை சீரமைப்பதை விட நிரந்தரமாக தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. இந்த சாலை அமைச்சிருக்க பாத்தீங்கன்னா இது சரியான சாலை கிடையாது. ஏதோ தற்காலிகத்துக்கு இப்போ தற்போதைக்கு போதுமானதா இருக்கக்கூடிய, ஆனா அடுத்து ஒரு மழை வரும்போது இந்த சாலை புறம் போயிடும், கம்ப்ளீட்டா அது போயிடும். அடுத்து இந்த சாலையை நிரந்தரமாக்க முடியாது. அடுத்து இதே மாதிரி கண்டிப்பா நடக்கும். ஒரு பெரிய விபத்துகள் இந்த மாதிரி சேதங்கள் நடக்கைக்கு முன்னகட்டி இந்த சாலையை கவர்மெண்ட் நல்ல ஒரு சீரமைச்சு இந்த பக்கம் போக்குவரத்து நல்ல எப்பவும் நிரந்தரமா செயல்படக்கூடிய அளவுக்கு பண்ணணும். தற்போது அரசு பேருந்து ஒன்று மட்டுமே மேல் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பால், இறைச்சி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு பெரும் உதவியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் தன்னார்வலர்களும் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். இருப்பினும் சாலைகளை விரைவாக சீரமைத்து பேருந்து போக்குவரத்தை சரி செய்தால் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மளிகை பொருள்லாம் இப்போ நேற்று ஒரு டீம் மேலேருந்து கொடுத்துருக்காங்க, மானூர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று திமுக அவங்க நகராட்சி செயலாளர் அவங்க நிவாரணப் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு மழையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ எங்களுக்கு சாலை வசதி இல்லாதனால பஸ்ஸு ஓட மாட்டாங்க. பஸ் வந்தால் தான் எங்களோட தேவைகள் நாங்கள் இதனால கீழே வாங்க முடியும், போக முடியும். இது ஒருபுறம் இருக்க, சாலை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் மேலே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள் கல்வி கற்க இயலாத சூழல் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாஞ்சோலை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.